ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல தேசிய தலைவர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்ப தியேட்டர்ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அப்படியே படமா எடுத்திருக்காரு. இந்த படத்துடைய டைரக்டர் ஊமை விழிகள் படத்துல இயக்குன அரவிந்த் ராஜ் அவரு தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்துக்குமே தெரியும். அதை அப்படியே படமாக காமிச்சிருக்காரு. இவர் சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய போராட்டங்களாக நடத்தியிருக்காரு. குறிப்பாக இவர் வெள்ளையனை எதிர்த்து செய்த போராட்டம், அதுக்கப்புறம் மன்னராட்சியை எதிர்த்து செய்த போராட்டம், இப்படி போராட்டங்களை செய்து வந்த முத்துராமலிங்க தேவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய கொள்கையை ரொம்ப பிடிச்சதுனால அவருடைய வழியில பயணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா இந்த படத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அமைச்சிருப்பாங்க. இப்படி நிறைய தேசிய தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி எப்படி இவர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அதில் வெற்றி பெற்றாரு, அது மட்டும் இல்லாமல் அரசியலுக்கு எப்படி இவர் வந்த அன்றைய காலகட்ட அரசியலை இவர் எப்படி சமாளிச்சாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இவருடைய ஸ்டோரி தாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய தலைவர், இவ்வளவு பெரிய அந்த அரசியல் சூழ்ச்சிக்கெல்லாம் தவிடுபொடி ஆக்கிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தலைவராக நின்றுருக்காருன்னா உண்மையிலே பிரமிக்க வைக்க. முத்துராமலிங்க தேவரை அப்படியே கண்ணில் அப்படியே அச்சிட்டு பார்க்குற மாதிரி ஹீரோவுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படியே செம்மையாக வந்திருக்கு. அவரு மாதிரியே இருக்காங்க. அதே மாதிரி படத்தில் வர எல்லா தேசிய தலைவருடைய கேரக்டர் அப்படியே அந்த கேரக்டருக்கு செட் ஆன மாதிரி அப்படியே ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர்லாம் செம்மையாக வந்திருக்கு. குறிப்பாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படியே அச்சசல் அப்படியே இருக்காரு. இப்படி படத்தில் நடித்த எல்லா கேரக்டரும் செம்மையான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மற்றொரு உயிரோட்டம்னு சொன்னால் அது இசைஞானி இளையராஜா சார் அவங்களுடைய பியூஜியம் தாங்க. வேற மாதிரியான ஒரு பியூஜியம் போட்டிருக்காரு. அதுவும் படத்துடைய செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அந்த முத்துராமலிங்க தேவர் அவங்களுடைய அந்த எமோஷனல் சீன்ஸில் இந்த பிஜிஓ மியூசிக் வேற மாதிரி இருக்குது, ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவர் செய்த அந்த போராட்டங்கள்லாம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. குறிப்பாக அவர் அப்படியே சாக போகிற அந்த நொடிகள், அவர் பேசின வசனங்கள், இப்படி அந்த பிஜிஓமோட சொல்லியிருக்கிற விதம் நல்லாவே இருக்குது. படத்துடைய அந்த சினிமோட்டோகிராஃபி கலர் டோன்லாம் சூப்பராக இருக்குது. அந்த காலகட்டத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே கண்ணு முன்னால் அப்படியே நிறுத்தியிருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சொல்லியிருக்கலாம். குறிப்பாக அவர் ஆன்மீகத்தில் ரொம்பவும் அதிகமாக ஈடுபட்ட தலைவர். அதை மேம்போக்காக சொல்லிட்டாங்க. அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மனசில் எதுவுமே இல்லை. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு நல்லா ரசிக்கக்கூடிய படமாக இது வந்திருக்கு. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.